வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் யாவரையும் இந்த பரிசுத்த ஆராதனையில வாழ்த்தி வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பொய் சொல்லாதிருப்பாயாக. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய தேவன் இந்த பூமியில 10 கட்டளையாக மோசேக்கு கொடுத்ததுல ஒரு கட்டளை தான் பொய் சொல்லாதிருப்பாயாக. பிறருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று கட்டளை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அநேக விதமான சூழ்நிலையில ஒரு சில பொய்கள் சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கும். ஆனாலும் நமக்கு ஆண்டவர் கட்டளை இருக்கிறார், பொய் சொல்லாதிருப்பாயாக. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் நாம் அநேகத்திற்கு அதிகமாக மாற்றுகிற நம்மளுடைய தேவன் இன்று உங்களுக்கும் எனக்கும் என்ன சொல்கிறார் என்றால், பொய் சொல்லாதிருப்பாயாக. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல். மிஞ்சினது தீமையில போய் விடுந்தாலும் பரவாயில்லை. அப்படித்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கு சொல்லிட்டார். சில பேர் சொல்லுவாங்க, பொய் எப்படி சொல்லுவாங்க, சத்தியமா நான் பார்த்தேன், தப்பு செஞ்சேன், உண்மையில நான் பார்த்தேன், நான் இருந்தேன். ஆனா அது ஒரு பொய்யா தான் இருக்கும். நிரூபம், ஐயோ உண்மையா, ஐயோ என் அம்மா மேல சத்தியம், என் பிள்ளை மேல சத்தியம். ஆண்டவர் சொல்றார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல். மிஞ்சின தீமை வந்தாலும் பரவாயில்ல. பிறருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. விரோதமா போகாத, அதுவே பொய் தான். அதனால் பொய் சொல்லாதிருப்பாயாக என்று சொல்கிறார். எப்படிப்பட்ட பொய் சொல்லக்கூடாது என்றால், ஒன்று பிறருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லுவாங்க. பொய் சாட்சி அவன் உண்மை உள்ளவனா இருப்பான், ஆனா அவன் உண்மை இல்லாதவனா காட்டுறதுக்காக சாட்சி வச்சிருப்பாங்க. அவன் நீதிமானா இருப்பான், அவன் துன்மார்க்கனாக காட்டுறதுக்காக சாட்சி வச்சிருப்பாங்க. அதுதான் பொய் சாட்சி. ஒரு சில பேர் எழுதி பணத்துக்காக சொல்லுவாங்க. இன்னும் அநேக பேர் சொல்லுவாங்க, நம்ம வீட்டில் சண்டைகள் நடக்கும் பொழுது பார்த்துருக்கோம், பொய் சாட்சி. நம்மளோட பிள்ளைகள் பாருங்க, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டைகள் உண்டாகும் பொழுது, அவன் அப்படி செஞ்சாமா, இப்படி செஞ்சாமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. பொய் சாட்சி, நான் பார்த்தேன், கண்ணால பார்த்தேன்னு சொல்லுவாங்க. அதுதான் பொய் சாட்சி. அப்படிப்பட்ட சாட்சிகள் சொல்லக்கூடாது. ஏன் பொய் பேசக்கூடாது? நீதிமொழிகள் 12:22 கர்த்தருக்கு அருவருப்பானது. பொய் கர்த்தருக்கு அருவருப்பானது. அருவருப்புனா சாக்கடையில கிடக்கிற பன்றி எடுத்து நம்ம கொஞ்சமா இல்ல சிச்சிப்போ வராதுன்னு சொல்லுவோம். தேவையில்லாத டஸ்ட், அசிங்கமான பொருளை எடுத்து நம்ம பைக்குள்ள வச்சுக்கோமா, சரி லைட்டா கலட்டா சரி அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் அருவருக்குறது. அதே போலதான் பொய் பேசுற நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது. அல்லேலூயா. நீதிமொழிகள் 12:22. அப்ப எது கர்த்தருக்கு பிடிக்கும்? உண்மையாக இருக்கிறவர்களுக்கு, உண்மையாய் பேசுகிறவர்களுக்கு கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கும். நீதிமொழிகள் 12:22 பாருங்க, அழகா போட்டு, உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு அவருக்கு பிரியம். உண்மையா நடக்கிறவர்களா பொய்யாக நடக்காமல், பொய்யாக பேசாமல், ஆதாயத்துக்காக பேசாமல், பிறரை காப்பாற்ற வேண்டும் என்று பேசாமல், தன் பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்று பேசாமல், தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று பேசாமல், எது உள்ளதோ எது உண்மையோ அப்படி நடக்கிறவர்களை தான் தேவனுக்கு பிடிக்கும். பொய் பேசுகிறவர்களுடைய நாவை கர்த்தர் அருவருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொய் முதல் கர்த்தருக்கு அருவருப்பானது போட்டு பாருங்களேன். அப்ப இனிமே நீங்கள் நான் என்ன பண்ணணும்? பொய்யான முதலா இருக்கக்கூடாது. ஆண்டவரை இந்நாள் வரைக்கும் நீங்க பொய் பேசிக்கலாம், ஆனா ஆண்டவர்கிட்ட இனிமே எப்படி இருக்குன்னா, ஆண்டவரே நான் உண்மையா தான் இருப்பேன், உண்மையா தான் பேசுவேன், பொய் பேச மாட்டேன், எல்லா காரியத்தையும் உண்மையா இருப்பேன், பைபிள் படி இருப்பேன், உண்மையா நடப்பேன், அதுதான் உனக்கு பிரியம், அப்படிதான் இருப்பேன் என்று இருக்கிறவர்கள் காணப்படுவோம். இரண்டாவதாக, பொய் பேசும் நாவை கர்த்தர் வெறுக்கிறார். 6 காரியங்கள் அவர் அனுபவிக்கிறார். அது ஒன்றுதான் பொய் பேசும் நாவு. இன்னொன்று பொய் சாட்சி சொல்லும் நாவு. அந்த நாவ தேவன் அவர் வெறுக்கிறார். ஐ ஹேட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி அவர் வெறுக்கிறார். எதை வெறுக்கிறார்? நீ பொய்யை பேசிட்டு அவர் சன்னிதியில் போனா அவர் வெறுப்பார். அனனியா சபரியா பொய்யா தான் செஞ்சாங்க. பொய் என்னது, காணிக்கையை மறைச்சு வச்சுட்டு பொய் இது பண்ணாங்க. ஆண்டவர் பார்க்க மாட்டாரு. அப்புறம் உண்மை வந்தாலும் என்ன, அவர் வெறுத்தார், அதனால மறிச்சு போனாங்க, அவர் அடிச்சார், மறிச்சு போனாங்க. அதே மாதிரிதான் பொய்யை தேவன் அருவருக்கிறார். அல்லேலூயா. பொய்யை தேவன் வெறுக்கிறார், அருவருக்கிறார். பொய்யை தேவன் வெறுக்கிறார்.
அதனால இனிமே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உன் நாவு போய் பேசுகிற நாவா இருக்கும் என்றால் அதை வெறுக்கிறார். அதனால் வெறுக்காமல் தேவன் நேசிக்கிற காரியத்தை, தேவன் விரும்புகிற காரியமாக நம்மளை தேவன் விரும்ப வேண்டும் என்றால் நாம் போய் பேசுகிற நாவா இருக்கக்கூடாது. நாம் உண்மையை பேசுகிற நாவா இருக்கும்போதுதான் இயேசு கிறிஸ்து நம்மளை விரும்புவார். அதனால பொய்யை அகற்றி, பொய்யை கலட்டி விட்டு உண்மையை மாத்திரம் பேசுவோம், அவருக்காக ஜீவிப்போம். பொய் யாருடைய கிரியை என்றால் பிசாசுக்குரியது. யோவான் 8:14 படி பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான் பிசாசு. அவனுடைய கிரியை தான், பிசாசோட கிரியை தான், உங்கள் எதிராளியாகிய பிசாசோட கிரியை தான் பொய். அவன் பொய்யை மட்டும்தான் பேசிட்டு இருப்பான். அவனுடைய கிரியை பொய் மட்டும்தான், உண்மை இருக்கவே இருக்காது. ஆதியிலிருந்து இப்ப வரைக்கும் பாருங்க, பொய் தான். வானம் பூமி சகலம் தேவனால் உண்டாக்கப்பட்டது. ஆனா அவன் நான் தான் படைச்ச மாதிரி பூமி எனக்குரிய மாதிரி ஆட்டம் போட்டு இருப்பான் பிசாசு. அதனால அந்த பொய்யனுடைய கிரியை தான் பொய் பேசுகிறது. நீ அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடாது, நீ ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பதினால் உண்மையை மாத்திரம் பேசு. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்னார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் சொன்னார். அப்ப அவர் சத்தியம் என்றால் அவர் பிள்ளையாய் இருக்கிற நீ பொய்யை பேசக்கூடாது, சத்தியத்தை பேசுகிறவராக இருக்க வேண்டும். பொய்யை பேசுவாய் என்றால் அதை தேவன் அருவருக்கிறார். பொய்யை பேசுவாய் என்றால் அதை தேவன் வெறுக்கிறார். எப்படி பேசினால் அவருக்கு பிடிக்கும் என்றால் உண்மையாய் பேசும் பொழுது, உண்மையாய் நடக்கும் பொழுதுதான் அவருக்கு பிரியும். பொய் யாருக்குரியது என்றால் பிசாசுக்குரியது. கடைசியாக நீங்களும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கொலேசியர் 3:9 படி ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாது இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னொருத்தர் மேல நாம் பொய் சொல்லுகிறவர்களாக இருக்கக்கூடாது. அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அதை சொல்றதுதான் பொய். ஒருவருக்கு விரோதமாக சொல்ற பொய் அப்படி சொல்லக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவராய் தேவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். உள்ளதை உள்ளதென்று சொல், பொய் சொல்லாதிருப்பாயாக. ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பொய் சொல்லாதிருப்பாயாக என்று கட்டளையிட்டிருப்பதற்கினால் நீங்களும் நாமும் பொய் சொல்லாமல் அவருக்காக ஜீவிப்போம். ஒருவேளை உங்க வாழ்க்கையில பொய் மாத்திரம் தான் வருது, நான் உண்மையை பேசணும்னு நினைக்கிறேன், உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன், என் வாழ்க்கையில பொய் மட்டும்தான் வருகிறது என்று சொல்லி நீ வேதனையோடு இருக்கலாம். தெய்வ சன்னிதியில உன்னை நீ பேசின காரியங்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்து, தகப்பனே என் வாழ்க்கையை மாற்றுங்க, நான் உண்மையாக இருக்க வேண்டும், உண்மையாக பேச வேண்டும், அதன் நிமித்தம் தான் உனக்கு பிரியமா இருக்க முடியும் என்று அதிலே உதவி செய்ய என்று கேளுங்க. நிச்சயம் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக உதவி செய்வார். உங்களோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக உதவி செய்வார். பொய்யின் கிரியைகளை கலற்றி எறிந்து, பொய்யின் மாற்று கிரியைகளை அழித்து போட்டு உண்மையாய் அவருக்கு வாழ வைப்பார். உண்மையாய் அனைவருக்கு சாட்சியாய் நிறுத்துவார். இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.